வெல்கம் டு ஏகே ஹோம் கிச்சன். இன்றைக்கி நம்ம தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபி ஓலை பகோடா தான். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஓலை பகோடா செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு ஒரு மிக்சரில் 4 காஞ்ச மிளகாய் தண்ணியில் ஊற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க முடியும். ஒரு 10 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, அது கூட சோம்பு பெருஞ்சீரகம் இருக்குல்ல, அது 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம முறுக்கு பிழியக்குள்ளே நமக்கு வந்து அந்த அச்சில் வந்து சிக்காமல் இருக்கும். ஏன்னா அச்சில் வந்து தானுச்சுன்னா திரியாக விழும். அதனால தான் பட்டையாக உங்களுக்கு வந்து ஓலை பகோடா வந்து விழாது. இப்போ நல்லா வந்து இதை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு இதை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கங்க. எடுத்துகிட்டு இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட நான் பொட்டுக்கடலை மாவு ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கேன், அரைச்சி சளிச்சு வச்சுருக்கேன். ஏன்னா இதையும் சளிச்சு எடுத்துக்கணும், இல்லை திரியாக வரும். அதனால தான் இப்போ வந்து பச்சரிசி மாவு அதையும் சளிச்சு 1 கப் எடுத்திருக்கேன். 3/4 கப் வந்து பொட்டுக்கடலை மாவு, 1 கப் வந்து பச்சரிசி மாவு. இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. கிளறி கொடுத்துட்டு நான் வந்து வெண்ணெய் வந்து சூடு பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணால் நெய் சேர்த்துக்கலாம், இல்லைனா நம்ம முறுக்கு பிடிக்கிறோம்ல அந்த எண்ணெயை வந்து கொஞ்சம் சூடாக ஆயில் கூட சேர்த்துக்கலாம். பட்ரு சேர்த்தா அந்த முறுக்கு வந்து டேஸ்ட் சூப்பர் நல்லா முறுமுறுன்னு இருக்கும். அதனால தான் இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பார்த்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணி வந்து சேர்க்கணும் அவசியம் இல்லை, லைட்டாக தெளித்து சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இதை வந்து நல்லா வந்து மாவு பார்த்துக்கு நல்லா வந்து பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக பிசைஞ்சினாலும் எண்ணெய் குடிக்கும். அதனால தான் கொஞ்சம் டைட்டாகவே பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இதில் ஓலை பகோடா அச்சை போட்டுக்கிறேன். இந்த பட்டையாக இருக்குல்ல அந்த அச்சை சேர்த்துட்டு அதில் மாவு வந்து ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் சூடு வந்துடுச்சு. நம்ம வந்து முறுக்கு வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். நீங்கள் மாவு வந்து ஒரு சின்ன துண்டு போடக்குள்ள கீழே மாவு தங்காமல் மேலே கிளம்பி வரணும், அதான் கரெக்டாக இருக்கும். இல்லைனா வந்து மாவு வந்து பிரிய ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. இந்த பாருங்கள், நம்ம பிழிஞ்சிட்டு உடனே முறுக்க திருப்பக்கூடாது. கொஞ்சம் நல்லா செவந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து முறுக்கு வந்து நல்லா வந்து மொறுமொறுப்பாகவும் இருக்கும், உடையாமையும் இருக்கும். பாருங்கள், இப்படி லைட்டாக நீங்கள் வச்சு பார்த்தீங்கனாலே நல்லா மொறுமொறுன்னு உங்களுக்கு அதிலே தெரியும். இப்போ மேலே லைட்டாக கருவேப்பிலை தூவி விட்டுட்டு இந்த சலசலப்பு அடங்க விட்டு எடுத்திங்கன்னா ஓலை பகோடா ரெடி. டேஸ்ட்டும் நல்லாவே இருக்குங்க. பாருங்கள், நல்லா வந்து கிறிஸ்பியாக நல்லா இருக்குது பாருங்கள். இதிலே உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு நம்ம கரண்டியை வந்து வச்சு எடுக்கக்குள்ளேயே நல்லா மொறுமொறுப்பாக தெரியும். ரொம்ப டேஸ்ட்டான ஓலை பகோடா ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த தீபாவளிக்கு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.